முக்கியமான தமிழ் அறிஞர்கள் பற்றிய வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ஆப்ரஹாம் பண்டிதர் பற்றிய முக்கியமான வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ரஹாம் பண்டிதர் பிறந்த ஊர் எது? ஆப்ரஹாம் பண்டிதர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை. தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ரஹாம் பண்டிதர் எந்தெந்த துறைகளில் சிறந்து விளங்கினார்? ஆப்ரஹாம் பண்டிதர் எந்தெந்த துறைகளில் சிறந்து விளங்கினார்? ஆன்சர் புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை. புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம் மற்றும் இசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ரஹாம் பண்டிதர் எங்கு ஆசிரியராக பணியாற்றினார்? ஆப்ரஹாம் பண்டிதர் எங்கு ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் திண்டுக்கல். ஆன்சர் திண்டுக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களால் அன்புடன் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மக்களால் அன்புடன் பண்டுவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டுவர் என்ற சொல்லின் பொருள் என்ன? பண்டுவர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மருத்துவர். ஆன்சர் மருத்துவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று விளங்கியவர் யார்? திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டிதர் என்று அழைக்கப்படும் தமிழறிஞர். பண்டிதர் என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தம் சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகளை நடத்தியவர் யார்? தம் சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகளை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றியவர் யார்? அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்களின் இசை தமிழ் தொண்டின் சிகரமாக கருதப்படுவது எது? ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்களின் இசை தமிழ் தொண்டின் சிகரமாக கருதப்படுவது எது? ஆன்சர் கருணாமிருத சாகரம். ஆன்சர் கருணாமிருத சாகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர்? எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர்? ஆன்சர் 71 ஆண்டுகள்.
ஆன்சர் 71 ஆண்டுகள். அவ்வளோதான், நம்ம முக்கியமான வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்த ஒரு தமிழ் அறிஞரை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.